வணக்கம். உங்கள் ஊர் உங்கள் குரல் பகுதியை வழங்குவதற்காக நான் பாலா. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே கோயில் குளத்தில் இருந்த நீர் நாய்களை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். சேதுபாவச்சத்திரத்தில் சிவன் கோயில் அருகே உள்ள குளத்தில் புதுவிதமான 2 உயிரினங்கள் நீந்தி விளையாடுவது குறித்து அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து அங்கு ஆய்வு செய்த வனத்துறை அதிகாரிகள் அவை நீர் நாய்கள் எனவும் அவற்றை தொந்தரவு செய்ய வேண்டாம் எனவும் அறிவுறுத்தினர். என்ன இது? சென்னை குரோம்பேட்டை அருகே திருநெல்மலை சாலையில் சரிவர மூடப்படாத கால்வாயில் சிக்கிக்கொண்ட காரை பொதுமக்கள் போராடி மீட்டனர். களங்கல்மேடு பகுதியில் திறந்த நிலையில் உள்ள கால்வாயால் அடிக்கடி வாகனங்கள் விபத்துக்குள்ளாவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து விளக்கமளித்த மாநகராட்சி அதிகாரிகள் கால்வாயை மூட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே கோட்டூர் பேரூராட்சியில் கூட்டு குடிநீர் திட்ட பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் தனியார் பள்ளி வாகனம் சிக்கிக் கொண்டது. நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. குடிநீர் குழாய் பதிக்கும் பணிகளால் சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்படுகின்றது. இதுகுறித்து புகார் அளித்து பேரூராட்சி தலைவர் அலட்சியம் காட்டி வருவதாக ரெயின்போ காலனி பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் சாலையோரம் உள்ள பள்ளங்களை விரைந்து சீரமைக்க கோரிக்கை எழுந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான்மலை அருகே கோயில் பண்டிகையை முன்னிட்டு சுமார் 5000 பேருக்கு இஸ்லாமியர்கள் அன்னதானம் வழங்கினர். பரம்பூரில் பகவதி அம்மன் கோயிலில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு 5ஆம் நாள் திருவிழாவில் வழமை போல் அப்பகுதி இஸ்லாமியர்கள் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் அமைந்துள்ள டாக்டர் ராதாகிருஷ்ணன் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது வேதியியல் பாடத்தில் அவர் கேட்ட கேள்விகளுக்கு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் சரிவர பதில் அளிக்காததால் முறையாக பாடம் நடத்த ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தினார். தொடர்ந்து பள்ளி ஆசிரியர்கள் குறித்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கேள்வி எழுப்பியதோடு மாவட்ட அளவில் தேர்ச்சி விகிதத்தை அதிகரிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் சட்டவிரோதமாக மதுபாட்டில்கள் விற்பனை செய்து வந்த முதியவர் 38வது முறையாக கைது செய்யப்பட்டார். பாண்டி என்ற நபர் ஏற்கனவே 37 முறை கைதாகி தற்போது ஜாமீனில் வெளியே வந்த நிலையில் மீண்டும் சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபடுவதாக தகவல் கிடைத்தது. அதன் பேரில் குலாலர்பாளையம் பகுதியில் சோதனையிட்ட காவல்துறையினர் பாண்டியின் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 25க்கும் மேற்பட்ட மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தனியார் மருத்துவமனையிலிருந்து மடிக்கணினியை திருடிச் சென்ற 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். இதுகுறித்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளை காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனர். வடகரை அரண்மனை தெருவில் அமைந்துள்ள தனியார் மருத்துவமனையில் மடிக்கணினி காணாமல் போனது குறித்து ஊழியர்கள் புகார் அளித்ததை அடுத்து நூறு முகமது மற்றும் சந்தானம் ஆகிய 2 பேரையும் கைது செய்தனர். இவர்கள் இருவரும் வழிப்பறி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் தொடர்புடையவர்கள் என்பது காவல்துறை விசாரணையில் தெரியவந்தது. தேனி மாவட்டம் பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கைலாசப்பட்டி, ஜெயமங்கலம், மேல்மங்கலம், சில்வார்பட்டி, வடுகப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. கடந்த 2 நாட்களாகவே சாரல் மழை பெய்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல்லில் 105 கிலோ குட்கா மற்றும் புகையிலைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். ரகசிய தகவலின் அடிப்படையில் பேகம்பூர் பகுதியில் சோதனை நடத்திய காவல்துறையினர் முகமது ஜகாரியா என்பவரது வீட்டிலிருந்து 105 கிலோ குட்கா மற்றும் புகையிலைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். மேலும் தப்பி ஓடிய ஜகாரியாவை தேடி வருகின்றனர். சில நாட்களுக்கு முன்னர் இதே பகுதியில் 500 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. உதகையில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் கேத்தி காவல் நிலைய வளாகத்தில் இருந்த ராட்சத முறிந்து சாலையில் விழுந்தது. நல்வாய்ப்பாக அந்த வழியே வாகனங்கள் செல்லாததால் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர்.
வெளிநாட்டில் வேலைக்கு சென்ற இடத்தில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிக்கித் தவிக்கும் தனது கணவரை மீட்டுத் தரக்கோரி மத்திய மாநில அரசுகளுக்கு மனைவி கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். கந்தர்வக்கோட்டை அருகே தசங்குறிச்சி சௌரியார்பட்டியைச் சேர்ந்த சதீஷ்குமார் குடும்ப வறுமை காரணமாக மலேசியாவிற்கு வேலைக்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் பணியாற்றும் நிறுவனத்திடம் ஊதியம் கேட்டால் தன்னை அடித்து துன்புறுத்துவதாக சதீஷ்குமார் தனது குடும்பத்தினருக்கு தொலைபேசி மூலம் வீடியோ பதிவு ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். தனது கணவரை மீட்க மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரது மனைவி மற்றும் உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். என்ன மாதிரி இங்கே சோறு தண்ணி இல்லாமல் அடிக்கிறாங்களாம், உதைக்கிறாங்களாம். அதனால எங்கள் வீட்டுக்காரவங்க இங்கே வீட்டுக்கு வந்தாகணும். எனக்கு வேறு இதெல்லாம் என் பிள்ளைகளுக்கு அப்பான்னு இருந்தால் போதும். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே கண்மாயில் போதுமான தண்ணீர் இருந்தும் மடையில் அடைப்பு ஏற்பட்டுள்ளதால் சுமார் 200 ஏக்கர் விளைநிலங்கள் தரிசாக விடப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். புதூர் பகுதியில் அமைந்துள்ள கண்மாயில் 70 விழுக்காடு வரை தண்ணீர் உள்ள நிலையில் மடைகளை விரைந்து தூர்வார கோரிக்கை எழுந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெரிய கண்மாய், 2வது கண்மாய். இதில் சுமார் 300 ஏக்கர் பாசனம் இருக்குது. இந்த 300 ஏக்கர் பாசனத்தில் 14 வாய்க்கால் வழியாக நீர் போனால் தான் பாசனம் பண்ண முடியும். ஆனால் இப்போ ஒரு 100 ஏக்கர் கூட விவசாயம் பண்ண முடியல. இதுக்கு என்ன காரணம்னா வாய்க்கால் எதுவுமே சுத்தம் பண்ணலை, மடையை சுத்தம் பண்ணலை. மின் கட்டண உயர்வை கண்டித்து மயிலாடுதுறையில் தேமுதிக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆட்சியர் அலுவலகம் எதிரே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ரேஷன் கடைகளில் பாமாயில், துவரம் பருப்பு உள்ளிட்டவற்றை முறையாக வழங்க வலியுறுத்தியும் காவிரி விவகாரத்தில் கர்நாடக அரசை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே கஞ்சா விற்பனை செய்த 8 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். வீரசிக்கம்பட்டி அருகே செயல்படும் தனியார் கம்பெனியில் பணியாற்றி வரும் வட மாநில இளைஞர்கள் ஒடிசா மாநிலத்திலிருந்து கஞ்சா வாங்கி வந்து செம்பட்டியை சுற்றியுள்ள கிராமங்களில் இளைஞர்கள் மூலம் விற்பனை செய்து வருவதாக புகார் எழுந்த நிலையில் தீவிர தேடுதலில் ஈடுபட்டனர். அப்போது கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டிருந்த அஷ்யதாஸ், குணாகுமார், கதிர்தாஸ் ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். அவர்கள் அளித்த தகவலின் பேரில் அதே ஊரைச் சேர்ந்த மேலும் 5 பேரை போலீசார் கைது செய்தனர். அரியலூர் அருகே முகவரி கேட்பது போல நடித்து மூதாட்டியிடம் தங்கச்சங்கிலி பறிக்க முயன்றவரை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். ஜெயங்கொண்டம் பகுதியில் மூதாட்டி ஒருவர் வீட்டின் வெளியே அமர்ந்திருந்த போது அந்த வழியாக அடையாளம் தெரியாத நபர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளனர். அதில் ஒருவர் மட்டும் மூதாட்டியிடம் பேச்சு கொடுப்பது போல நடித்து கழுத்தில் இருந்த தங்கச்சங்கிலியை பறிக்க முயன்றுள்ளார். சுதாரித்துக் கொண்ட மூதாட்டி செயினை இறுக பிடித்துக் கொண்டு சத்தம் போட்டதும் அருகில் இருந்த பொதுமக்கள் அந்த நபரை பிடித்து காவல்துறையில் ஒப்படைத்தனர். மற்றொரு நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். திருச்சியில் வட்டார அளவிலான சதுரங்க போட்டி நடைபெற்ற நிலையில் 12ஆம் வகுப்பு மாணவி மாவட்ட ஆட்சியரை தோற்கடித்து அசத்தினார். தமிழ்நாடு அரசின் சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற திட்டத்தின் கீழ் வட்டார அளவிலான சதுரங்க போட்டிகள் திருச்சியில் நடைபெற்றன. இதனை மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் தொடங்கி வைத்தார். அப்போது 12ஆம் வகுப்பு மாணவி அக்ஷரா ஆட்சியர் பிரதீப்குமாரை தோற்கடித்தார். இதனையடுத்து ஆட்சியர் அந்த மாணவிக்கு பாராட்டு தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி பழைய பேருந்து நிலையத்திற்கு அனைத்து பேருந்துகளும் வந்து செல்ல வலியுறுத்தி கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இளையான்குடியில் இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டதால் நகருக்குள் உள்ள பழைய பேருந்து நிலையத்திற்கு பேருந்துகள் வருவது நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டம் நடத்தினர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே ஓட்டுநருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் அரசு பேருந்து சாலையோரம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் காயமடைந்த 10க்கும் மேற்பட்ட பயணிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். துறையிலிருந்து 40 பயணிகளுடன் ராமேஸ்வரம் நோக்கி சென்ற பேருந்தை ஓட்டுநர் சண்முகநாதன் இயக்கியுள்ளார். மாரநாடு பாலம் அருகே சென்றபோது அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
பெரம்பலூர் மாவட்டம் குரும்பலூரில் ஊதியம் வழங்காததை கண்டித்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்களுக்கு ஆதரவாக கல்லூரி மாணவர்களும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அரசு கலை மற்றும் அறிவியல் கலைக்கல்லூரியில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் 43 பேர் கடந்த 22ஆம் தேதியிலிருந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சுமார் 8 மாதங்களாக அரசு முறையாக ஊதியம் வழங்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் காவல்துறையினரின் பேச்சுவார்த்தையை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி அருகே அங்கன்வாடி மையம் அருகில் ஆபத்தான நிலையில் இருந்த மின்கம்பம் புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக அகற்றப்பட்டு புதிய மின்கம்பம் அமைக்கப்பட்டுள்ளது. திருவேலங்குடியில் ஆபத்தான நிலையில் இருந்த மின்கம்பத்தை மாற்றித்தரக்கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். இதுகுறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியான நிலையில் அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து சுமார் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 30 பவுன் நகை மற்றும் 20,000 ரூபாய் பணம் ஆகியவை கொள்ளை போனது. கொள்ளையில் ஈடுபட்ட நபர்கள் வீட்டிலிருந்த உணவையும் நிதானமாக சாப்பிட்டு சென்றுள்ளனர். அகிலாண்டபுரம் பகுதியைச் சேர்ந்த இளஞ்செழியன் டிராக்டர் பணிமனை நடத்தி வருகிறார். இவர் இரவு மகன்களுடன் மாடியில் உறங்கிய நிலையில் அவரது தாய் கீழ் வீட்டில் உறங்கியதாக கூறப்படுகிறது. இதனை நோட்டமிட்ட கொள்ளையர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர் புகார் அளித்த நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே தனியார் பள்ளி வாகன ஓட்டுநரான சேமலையப்பன் நெஞ்சுவலி ஏற்பட்ட போதும் குழந்தைகளின் உயிரை காப்பாற்ற போராடி சாலையோரம் வாகனத்தை நிறுத்தியுள்ளார். தொடர்ந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். ஆண்டிப்பட்டியில் கத்திரிக்காய் வரத்து குறைவால் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான கன்னியப்பிள்ளைப்பட்டி, ராஜதானி, தெப்பம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் அதிக அளவில் கத்திரிக்காய் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த வாரம் கிலோ 15 ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்ட கத்திரிக்காய் தேவை அதிகரிப்பு, வரத்து குறைவு உள்ளிட்ட காரணங்களால் தற்போது 1 கிலோ 70 ரூபாய் வரை மார்க்கெட்டில் ஏலம் போகிறது. கத்திரிக்காய் விலை 4 மடங்கு உயர்ந்திருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஸ்ரீவைகுண்டம் அருகே வினோத முறையில் புழுதி பறக்க சந்தியாகப்பர் ஆலய தேர்பவனி விமர்சையாக நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர்பவனியில் ஆலய திருத்தேரில் மாதாவும் சப்பரத்தில் புனித சந்தியாகப்பரும் வீதி உலா வந்தனர். அப்பொழுது உப்பு, மிளகு மற்றும் பூக்களை தூவியும் பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். பாரம்பரிய முறைப்படி தேரின் முன்புறம் உள்ள கயிற்றை இடிந்தகரை கிராம மக்களும் பின்புறம் உள்ள கயிற்றை கூட்டப்புலி கிராம மக்களும் எதிர் எதிர் திசைகளில் தங்களது முழு சக்தியையும் செலுத்தி இழுத்தனர். இதனால் அந்த பகுதி முழுவதும் புழுதிக்காடாக காட்சியளித்தது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து பொழிந்து வரும் மழையால் திருமூர்த்தி மலை அமனலிங்கேஸ்வரர் கோவில் பகுதிகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்துள்ளது. இதனால் பஞ்சலிங்க அருவி மற்றும் கோயில் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு செல்ல சுற்றுலா பயணிகள், பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள கோயில் பணியாளர்கள் தொடர்ந்து நீர்வரத்தை கண்காணித்து வருகின்றனர். திருத்தணி முருகன் கோயிலில் 1,51,00,000 ரூபாய் ரொக்க பணம் வருவாயாக கிடைக்க பெற்றுள்ளது. அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடாக சிறந்து விளங்கும் திருத்தணி கோயிலுக்கு பல்வேறு மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்கின்றனர். கடந்த 23 நாட்களில் மட்டும் பக்தர்கள் உண்டியல் காணிக்கையாக 1,51,00,000 ரூபாய் பணம், 890 கிராம் தங்கம், 14,650 கிராம் வெள்ளியும் வருவாயாக கிடைத்துள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் கமலாலய குளத்தில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் படகு போக்குவரத்து தொடங்கப்பட்டது. மலைக்கோட்டையை ஒட்டி 2.5 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது கமலாலய குளம். இங்கு நடைபெற்று வந்த படகு போக்குவரத்து கொரோனா காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்நிலையில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு போக்குவரத்தை தொடங்க நகராட்சி ஒப்பந்த முறையில் அனுமதி வழங்கியதை அடுத்து 16 லட்சம் மதிப்பீட்டில் 4 பெடல் படகுகள், 1 மோட்டார் படகு ஆகியவற்றை குளத்தில் சோதனை முறையில் வெள்ளோட்டம் விடப்பட்டது.
8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடி துறைமுக நிர்வாக அலுவலகத்தை தொழிலாளர்கள் முற்றுகையிட்டு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். துறைமுக தொழிலாளர்கள் நாடு தழுவிய அளவில் 2 நாட்கள் உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்திருந்தனர். அதன் ஒரு பகுதியாக வஉசி துறைமுக நிர்வாக அலுவலகம் முன்பாக போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். திருப்பூர் மாவட்டத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளிடம் ஆபாசமாக பேசிய புகாரில் தமிழ் ஆசிரியர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டார். அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றி வருபவர் ரவிச்சந்திரன். இவர் ஆபாசமாக பேசுவதாக தலைமை ஆசிரியரிடம் மாணவிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரிகள் மாணவிகளிடம் விசாரணையில் ஈடுபட்டனர். இதையடுத்து ஆசிரியர் ரவிச்சந்திரனை போக்சோ வழக்கில் கைது செய்தனர்.